கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இந்த தொடருக்குள்ளாக வாலிபனே கர்த்தரை நீ நினை உன் வாலிப நாட்களிலே இந்த தொடரிலே உங்களோடு கூட சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேத வசனம் அதாவது சொல்லுகிறது, வாலிப நாட்களிலே நாம் கர்த்தரை நினைக்கின்ற பொழுது நம்முடைய நாட்கள் ஆயுள் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய ஃபவுண்டேஷனை அடித்தளத்தை நம்ம போடுகிறோம். அதனால் கடந்த தொடரில் அந்த அடித்தளம் சரியான ஒரு அடித்தளத்தை நாம் அமைக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். அது மட்டுமல்ல, அந்த அடித்தளத்திலே முதன்மையானவராக இயேசுதான் உங்களுடைய ஆசையாக, இயேசுதான் உங்களுடைய நோக்கமாக, இயேசுதான் உங்களுடைய தரிசனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னேன். இன்றைக்கும் முக்கியமாக ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 31 பெலன், அதாவது பெலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம், வாலிப பருவத்தில் நீங்கள் ஃபவுண்டேஷனை போடுறீங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் பலப்படக்கூடிய ஒரு பருவம், உங்களை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம். இந்த பலன் எதிலிருந்து கிடைக்கிறது? உலக அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, உங்களுக்கு பூஸ்டர் சாப்பிடுங்க பலன் கிடைக்கும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது சரீரப்பிரகாரமான காரியமாக இருந்தாலும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்வார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் வெறும் பலன், புதிய பலன். ஹல்லேலூயா! ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவருக்கு அந்த புதிய பலன் எதற்கு ஒப்பான பலனா? கழுகுகளுக்கு சமானமான ஒரு பலன் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா! ஏன் கழுகை குறித்து எத்தனையோ பறவைகள் இருக்கிற, காகத்தை குறித்து சொல்லலாமே, இல்லை புறாவை குறித்து சொல்லலாமே, இன்னும் அநேக மயில் இருக்கிறது, அநேக பறவைகள் இருக்கிறது. அந்த பறவைகளை எல்லாம் விட்டுட்டு ஏன் கழுகை குறித்து மட்டும் இந்த வேதத்தில் தேவன் நமக்காக அதை உதாரணமாக எழுதி வைத்திருக்கிறார் என்றால், கழுகு எப்படிப்பட்ட ஒரு பறவைனா, அது ஒரு நல்ல ஒரு தரிசனம், விஷன் அதனுடைய கிளியராக இருக்கும். ஏன்னா கழுகிலிருந்து சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டா தான் அந்த புது பலனை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி கழுகு புது பலனை பெற்றுக்கொள்கிறது என்பதை கழுகின் மூலமாக நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கழுகு என்ன செய்யறதுனாக்க, என்ன பார்த்தீங்கன்னாக்க, அது ஈகிள் ஹேவ் எக்ஸப்ஷனல் ஐசைட். அது பார்த்தீங்கன்னா தொலை தூரமாக பார்க்கக்கூடிய அதனுடைய பார்வை மிகவும் பிரம்மாண்டமான, துல்லியமாக பல 2 மைல் 3 மைல் 4 மைலுக்கு மேலே இருந்து கூட அது துல்லியமாக எக்ஸப்ஷனல் ஐசைட் அதுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனுடைய இரையை ஸ்பாட்டிங் ப்ரே ஃப்ரம் மைல்ஸ் அவே, பல மைல்கள் தூரத்திலிருந்து துல்லியமாக கீழே போகக்கூடிய, அது பெருச்சாலியாக இருக்கலாம், இல்லை பாம்பாக இருக்கலாம், மேலே வானத்திலிருந்து துல்லியமாக என்ன செய்யனாக்க அந்த கழுகு அது துல்லியமாக கணிக்கும். துல்லியமாக கணித்து அதை தன்னுடைய இரையை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஒரு குட் விஷனரி, ஒரு தரிசனமுள்ள, தூரப்பார்வை உள்ள ஒரு பறவையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே உங்களுடைய செட் கோல்ஸ் அண்ட் விஷன்ஸ், உங்களுடைய தரிசனத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த கழுகின் மூலமாக கற்றுக்கொள்ளணும். கிளியராக நீங்கள் பார்க்க வேண்டும். அதே போல் ஃபோக்கஸ் ஆன் தி பிக் பிக்சர். உங்களுடைய எதிர்காலத்துக்கு வாழ்க்கைக்காக, சிறிய காரியத்துக்காக, சைக்கிளுக்கு இதுக்கு ஆசைப்படாதீங்க. பிக் பிக்சர், அதாவது நல்ல தரிசனம், உங்களுடைய ப்ளூ பிரிண்ட், எதிர்காலத்துக்கான தரிசனத்தை செய்யணும். ஃபோக்கஸ் ஆன் த பிக் பிக்சர். பெரிய காரியங்களை நீங்கள் சிந்திங்க, திட்டமிடுங்க. அது பெரிய காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? செய்து முடிங்க. அர்த்தம் வில்லியங்கர் சொன்னார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நீங்கள் திட்டமிடுங்கள், பெரிய காரியங்களை செய்து முடிங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா! அதே போல் பிளான் ஃபார் த ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலத்துக்கென்று நீங்கள் திட்டங்களை எடுக்கணும். குறுகிய திட்டம் இல்லை, எதிர்காலத்துக்கென்று. அப்போ கழுகு ஒரு விஷனரி. பேட்னாக்கா அது என்ன செய்கிறதுனாக்கா, செட் கிளியர் கோல்ஸ் அண்டு விஷன், செட் ஃபோக்கஸ் ஆன் த பிக் பிக்சர், பிளான் ஃபார் த ஃபியூச்சர். அதனுடைய ஃபியூச்சருக்கு அது என்ன செய்ய திட்டங்களை, அது திட்டங்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால கழுகு என்ன செய்யறாக்க 70 வயது 80 வயது 100 வயது கூட வாழ்கிறது என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது கழுகில் இருந்து பார்த்தீங்கன்னா கரேஜஸ் ஈகிள்ஸ் ஆர் ஃபியர்லெஸ் ஹண்டர்ஸ் டைவிங் அட் இன்கிரெடிபிள் ஸ்பீட் டு கேட்ச் ஃப்ரே. புரியுங்களா? அது எவ்வளோ உயரத்தில் பறந்தா கூட உடனே ஸ்பீடாக
கீழே டைவ் பண்ணி இறங்கி வந்து ஸ்பீடாக வந்து தன்னுடைய இரையை அது என்ன அது கவ்வி கொள்ளும், இரையை பிடித்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஏன்னா வந்து ஒரு பறவை தான் நம்ம வந்து ஈகிள், அதாவது நமக்கு வந்து கழுகையிலிருந்து நம்மளை அது உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஃபேஸஸ் சேலஞ்ச் ஹெட் ஆன், உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் சோதனைகள் வருகிறதா, இந்த கழுகிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. டேக் கால்குலேட்டர் ரிஸ்க், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரிஸ்க் எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை செய்கிறது. அதே போல் ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட்ஸ் ரைட், எது சரி எது தவறு கண்டதெல்லாம் அது வந்து என்ன செய்யாது, அதுக்கு தேவையானது மட்டும் அது தீர்மானித்து அது என்ன செய்யும், அது அந்த காரியத்தை செய்யும் கழுகு. புரியுங்களா? அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கழுகில் இருந்து நீங்கள் அந்த உற்சாகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அது எப்படியாக்க அது தன்னுடைய இரையை தேடுவதற்கு பயப்படுவதே கிடையாது இல்லையா? காற்றை குறித்தோ ஏன்னா புயலை குறித்தோ, காற்று அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அது என்ன இறைகளை விரித்து கொண்டு மேலே பறந்து விடும். காற்று அதை அடித்து செல்ல முடியாது. மூன்றாவதாக ரெசிலண்ட், அதாவது ஈகிள் கேன் ஃப்ளை ஃபார் ஹவர்ஸ், அதாவது அது சோர்வின்றி பல மணி நேரம் பறக்கக்கூடிய ஒரு பறவை. அது வந்து ஈகிள் பார்க்குறோம், கழுகு சோர்வின்றி ஏன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட அது என்ன வானத்திலே பறந்து கொண்டே இருக்கும். புரியுங்களா? அது எந்த ஏன்னா இயற்கை சீற்றங்களுக்கோ புயலுக்கோ ஏன்னா காற்றுக்கோ எந்த இதுக்கோ அது என்ன செய்ய முடியாது, அதை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா! அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும், அதுலேருந்து கற்றுக்கொள்வது பெர்சிவியர் த்ரூ அட்வர்சிட்டி. உங்களுடைய கஷ்டமாக அந்த உங்களுடைய சூழ்நிலை, அந்த இயற்கை சூழ்நிலைகளுக்கு அந்த மத்தியில் கூட நீங்கள் அதை மேற்கொண்டு மேலே வர முடியும் என்பதை கழுகிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அடாப்ட் டு சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்ஸ், அந்த கழுகு பாருங்க, அந்த காற்றடிக்கிறதுக்கு நேராக தன்னுடைய இரைகளை விரித்து அது மேலாக பறந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளதாக இருக்கிறது. ஸ்டே ஸ்ட்ராங் இன் தி ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அது தன்னை பலப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக கழுகு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ கழுகு இருந்து என்ன செய்றீங்க, விசனரி பேர்ட், கரேஜஸ் பேர்ட், ரெசிலண்ட், அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக லாயல். புரியுங்களா? அது என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அது தன்னுடைய துணைக்கு எல்லாத்துக்கும் தன்னுடைய பேர் தன்னுடைய துணைக்கு கழுகு என்ன செய்கிறது, அது லாயலாக அது உண்மை தூத்தமாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! என்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு தன் துணையோடு கூட பல வருடங்கள் வாழக்கூடிய துணைகளை மாற்றிக்கொண்டு இருக்காது கழுகு. ஒரே துணையோடு பல வருடங்கள் அது வாழக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! எப்படி என்றால் ஏன்னா நீங்கள் என்ன தெரியுதுன்னா, வேல்யூ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். கழுகிலிருந்து கற்றுக்கொள்வது நீண்ட காலத்திற்கு துணைக்கு என உண்மையாக உறவை பேணி காக்கக்கூடியதாக என கழுகு இருப்பது போல் நீங்கள் இருக்க வேண்டும். கமிட் டு தேர் லவ்டு ஒன்ஸ், உங்களுடைய அந்த துணைக்காக எதையும் செய்வதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய துணைக்கு உண்மை உத்தமாக எதையும் செய்வதற்கு, தியாகத்தை செய்வதற்கு உங்களை நீங்கள் என்ன செய்ய அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக பீரியாரிட்டிஸ் லாயல்ட்டி அண்டு ஃபில்டேட்டி, அதாவது உங்களுடைய அந்த உண்மை உக்குரானத்துவத்துக்கு முதன்மை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை கலையிலிருந்து நீ கற்றுக்கொள்ளலாம். ஐந்தாவது டிசிப்ளின்டு. பாருங்க, அது என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய இரையை பிடிப்பதற்காக அவசரப்படாது. அது அவசரப்படாமல் அது நேரம் அதை குறிப்பார்த்து அதுக்காக காத்திருந்து அது என்ன செய்யனாக்க பொறுமையோடு கூட தன்னுடைய இரையை அது அது இரையை கவிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த இரையை அது பிடித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு தேவையானாக்கா அதுக்கு ஒரு பொறுமை அந்த கழுகிடத்தில் இருக்கிறது. அதே போல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுங்களா? அதனால அதை பார்க்கின்ற பொழுது செட் பீரியாரிட்டிஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இம்பார்ட்டன்ட். புரியுங்களா? எதுக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கணும் என்பதை இந்த கழுகிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ளணும். அதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. யூஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் ரெஸ்ட் டைம். பார்த்தீங்க, செல்ஃப் கண்ட்ரோல், உங்களை சுய கட்டுப்பாடு மிக அவசியம். கழுகு சுய கட்டுப்பாடுள்ள ஒரு பறவை. அதை நீங்கள் கழுகிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஸ்டே கமிட்டட் டு தேர் கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய அந்த நோக்கத்திற்கு, தரிசனத்திற்கு உங்களை நேசம் முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த கழுகு நர்ச்சரிங், அதாவது பார்த்தீங்கன்னாக்க
தன்னுடைய கழுகு தன்னுடைய குஞ்சுகளை அப்படியாக பராமரிக்கும். சிறைகளிலே கொண்டு போய் மேலே இருந்து கற்றுக் கொடுக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எப்படி பறப்பது என்பதை கற்றுக் கொடுக்கும். அதுக்கு இரைகளை பிடித்து கொண்டு வந்து கொடுக்கும். அப்படியாக அது நர்ச்சரிங் உள்ள ஒரு பறவை தான் இந்த ஈகிள். அதிலிருந்து என்ன செய்யலாம்? பிரியாரிட்டைஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவை அந்த கழுகு கட்டி காக்கக்கூடியதாக இருக்குது. அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இன்வெஸ்ட் டைம் அண்டு எஃபோர்ட் இன் நர்ச்சரிங் அதர்ஸ். அது தன்னுடைய குழந்தை அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி அது கற்றுக் கொடுக்கிறது, அதுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கழுகிலிருந்து அதை நீ கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னாக்க பாஸ் ஆன் வேல்யூஸ் நாலேஜ் அண்டு ஸ்கில், அது எப்படியாக பறக்க வேண்டும் என்று தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது கற்றுக் கொடுப்பது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வெற்றிக்கான காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். கடைசியாக அது மிகவும் ஹம்பிள், புரியுங்களா? பார்த்தீங்கன்னாக்க அது பார்த்தீங்கன்னாக்க தன்னை வயதாகி விட்டுமா தெரிஞ்சுன்னா கண்மலையில் போய் உட்காந்து தன்னை முழுவதும் 20 நாள் 30 நாள் எதையும் சாப்பிடாம அப்படியா உட்கார்ந்து தன்னுடைய அந்த அழகு இருக்கு பாருங்களேன், அழகாலே இறைகள் எல்லாம் குத்தி போட்டுட்டு கொழுப்பெல்லாம் கரையதுக்கு வெயிலில் அப்படியே காத்திருந்து பொறுமையாக காத்திருந்து தாழ்மோடு காத்திருந்து அது மீண்டும் இறகுகளும் அந்த அழகு முளைத்து புதிய பலனோடு கூட வரும். புரியுங்களா? அந்த கழுகிலிருந்து இந்த ஹம்பிள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். எதன் போல? கழுகுகளை போல. புரியுங்களா? அப்போ இந்த கழுகுகளை போல இந்த 7 காரியங்கள் சொன்னேன். இதை நீங்கள் அபியாசப்படுத்தி இதை கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாலிபனை நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீங்க. பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம். அதில் கர்த்தர் உங்களுக்கு பலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி